ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் செக்ஷனில் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு 5 ஸ்டாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே டெக்னிக்கல் சார்ட்டில் அது என்னென்ன ஸ்டாக்ஸ் எந்தெந்த ப்ரைஸ்லலாம் இருக்குது சொல்லிட்டு இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜரான 5 ஸ்டாக்ஸ். ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மிண்டா கார்பரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பேட்டர்ன் ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான சப்போர்ட் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஒரு டைமுமே இந்த ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லைன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக சப்போர்ட் லைன். ஒரு டைமே சப்போர்ட் எடுக்கும் போதும் இப்படி மூவ் கொடுத்துருக்கு பாருங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி பேட்டர்னில் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் ஒரு பிரேக் அவுட் நடந்து நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 504 டேஸில் 198.5 198% வரைக்கும் மூவ் ஆகிருக்கு. ரைட் நோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது. ஒன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நியர்லி 165 ருபீஸ் வரைக்கும் கூட போக நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்களும் ஒரு டைம் இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் அந்த ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்லி டைம் ஃப்ரேமில் பேட்டர்ன் ட்ரா பண்ணிக்கலாம். தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ரிஜெக்ஷன் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான சப்போர்ட் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்களும் உங்கள் ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அனலைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃபைன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட கன்சாலிடேஷன் பேஸ். நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேஸாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 620 டேஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் பேஸில் இருக்குது. ஒரு டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ப்ரைஸ் பாருங்கள். மோஸ்ட்லி வந்து 1786 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. செகண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1771 ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. 1 2 3 3 டைம் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, 4 டைம் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, 5 6 டைம் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. 621 டேஸ் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. 1 2 3 4. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்கு. நான் ப்ரீவியஸ் செக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஃபேக் பிரேக் அவுட்ஸ் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டாப் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பெரிய மூவ்க்கு சான்சஸ் இருக்குது. நியர்லி ஒரு 2 இயர்ஸ் கன்சால்டேஷனில் இருக்கிறதுனால டாப் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பெரிய மூவ்க்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்களும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் அந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணிவிட்டு நியர்லி வெயிட் பண்ணிவிட்டு மினிமம் ஸ்டாப் லாஸில் என்ட்ரி இருந்துச்சுன்னா தாராளமாக என்ட்ரிக்கு போங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஎட் ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஎட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, சேனல் பேட்டர்ன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான சப்போர்ட் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒரு டைமும் சப்போர்ட் எடுக்கும்போது எப்படி கம்பேக் கொடுத்துருக்கு பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. 1 2 3 டைம்ஸ் வரைக்கும் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டே டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம் ஸ்டாக். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு டைம் ஃப்ரேமுக்குமே எப்படிலாம் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகிருக்கு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நமக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவோம். ஓகேங்களா? நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு 70 டேஸா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஃபுல்லா செல்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணியிருக்காங்க. ரைட் நவ் வந்து பாத்தீங்கன்னா பையிங்கான ஒரு சின்ன சிக்னல் இருக்கு. நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்ம்க்கு நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன் அப்படின்ற பட்சத்துல ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரெண்ட் லைன் கீழே கூட நீங்க ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மினிமம் டாப் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் இந்த டாப் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டார்கெட் ஆட் பண்ணிட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு இந்த ஸ்டாக் கொஞ்சம் நல்லா இருக்கு. நீங்களும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல சிஎட் ஸ்டாக்கை ஆட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் இன்ஸ்கார்ப் இந்த ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 hours டைம் ஃப்ரேமில் மேஜராக ஒரு ட்ரெண்ட் லைன் ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது. ரைட் நவ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான சப்போர்ட் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. 1 2 3 4 எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட வேலிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் டவுனோ எது ஆச்சுனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டாக்கோட ரியாக்ஷன் சொல்லலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. 1 2 3 மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா 3 times ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஒன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பாருங்க. 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 520 ரேஞ்ச் வரைக்கும் கூட மூவ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்களும் ஒரு டைம் இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அனலைசிஸ்க்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாம்பிள் ஃபர்டிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அனலைஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் நமக்கு ஒரு என்ட்ரி இருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி போனோம்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாப் லாஸில் நம்மளால் மினிமமாக கேப்சர் பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ப்ரீ மார்க்கெட் செக்ஷனில் அந்த ஸ்டாக்ஸ் பற்றி போட்டிருந்தேன். ரைட் நவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. லெட்ஸ் சி வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் டுமாரோ. நெக்ஸ்ட்டு ப்ரீ மார்க்கெட் செக்ஷனில் டெக்னிக்கலாக இருக்க ஸ்டாக்ஸோட நம்ம மீட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பேசிஸில் ப்ரீ மார்க்கெட் செக்ஷன் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.